மூளை டெய்லி இங்க வரும்போது வெறும் கையை வீசிட்டு வருவ. இன்னைக்கு நிறைய சாதனை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது போல இருக்கு. அம்மா நேற்றுக்கு நான் உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்னேன் இல்லை எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. ஆமா ஆமா மூளை, இப்பதான் ஞாபகம் வருது. மூளை வா மூளை வா மூளை, காலமே இருந்தே நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எம்மா நான் அடிக்கடி இங்கே வாரேன் இல்லை அம்மா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? என்ன மக்களே இப்படி கேட்குற? நீ வாரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நான் தானே அடிக்கடி ஒன்று ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருப்பேன். எனக்கு மாமியார் இருக்காங்க இல்லை, நான் வீட்டுக்கு வரும்போது டெய்லி சொல்லுவாங்க வீட்டில் இங்கே இருக்கும்போது என்ன கஷ்டப்பட்டுட்டே இருக்கு, அங்கே போகும்போது உனக்கு அம்மாயை கண்டிப்பாக நீ கஷ்டப்படுத்து அப்படியெல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லை மக்களே, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆமாம், உனக்கு மாமியார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன குறை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. மக்களே நீ உனக்கு மாமியாருக்கு ஏதாவது வேலை பண்ணி கொடுப்பியா மக்களே? நான் எதுக்கம்மா அவங்களுக்கெல்லாம் வேலை பண்ணி கொடுக்கணும்? எனக்கு வேலையை நான் பண்ணிட்டு நான் பேசாமல் இருந்துருவேன். அப்போ உனக்கு நீ தான் சமைப்பியா மக்களே? நான் எதுக்கு அம்மா சமைக்கணும்? நான் எனக்கு வேலையை மட்டும் பார்ப்பேன். காலம் எழும்பி பல்லு தைப்பேன், அதுக்கப்புறமா குளிப்பேன், அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிடுவேன், காலமே சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடுவேன், அதுக்கப்புறமா தூங்குவேன். அவ்வளோதான் எனக்கு வேலை. அப்போ கிச்சன் பக்கமே நீ போக மாட்டேன்? இல்லை அம்மா, நான் கிச்சன் பக்கம் போவேன். நியூஸ் பேப்பர் வருமா, அடிக்கடி நியூஸ் பேப்பர் வாசிப்பேன். நியூஸ் பேப்பரை கிச்சனில் கொண்டு போய் வாசிச்சுட்டே இருப்பேன். மக்களே ஒன்று யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா மக்களே? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அம்மா, உங்களை தான் சொல்லுவாங்க. எனக்கு மாமியார் ஃபுல்லாக சொல்லுவாங்க உங்கள் அம்மா ஒன்று எப்படி வளர்த்தாங்க, இப்படி தான் வளர்த்தாங்களான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் ஆமாம், நான் வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவேன், இங்கே வந்த பிறகு இப்படி தான் பண்ணுறேன் அப்படி சொல்லுவேன். எனக்கு மாமியார் ஃபுல்லாக உங்களை தான் திட்டிகிட்டே இருப்பாங்க. என்னது அவள் என்னையா திட்டிகிட்டு இருப்பா? எவ்வளோ தைரியம் அவளுக்கு? மக்களே நீ இப்போ இருக்கிறது போல இரு, என்ன அவளுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்காண்டா. ஆமாம் அம்மா, அடிக்கடி நட்ட கேட்பாங்க உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படி கேட்பாங்க. நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க மாமிக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவேன். என்ன நாத்தனார் ஒரு நாளும் இல்லாமல் பெட்டி பெட்டியாக நிறைய பண்டம் கொண்டு வந்துருக்கு. நிறைய நாளும் எனக்கு பண்டம் சாப்பிட ஆசையாக இருந்து இன்னைக்கு அது நிறைவேறியாச்சு. மக்களே வீட்டில் ஒரு வேலையும் பண்ணி கொடுத்துறாது என்ன, அதுக்கப்புறமா நீ தான் எல்லா வேலையும் வாங்குன்னு பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிம்மா சரி. என்ன அத்தை இப்படி பேசிட்டு இருக்காங்க? எனக்குன்னா ஒரு நியாயம், அவங்க மகளுக்குன்னா இன்னொரு நியாயம். மக்களே நீ பிறகு பேசலாம் என்ன, உனக்கு அண்ணி நெட்டவள்ளி ஃபுல்லாக நம்மளே பார்த்துட்டு இருக்கா. சரி சரிம்மா. என்ன அத்தை என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒரு வேலையும் வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது போல இருந்து. நான் அப்படி சொல்லுவேனா? நான் சொன்னேன் உன வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், உனக்கு மாமியாரை நீ மகாராணி போல வச்சிருக்கணும்னு தான் சொன்னேன். ஆமா அண்ணி, அம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. பேசியது ஒன்றா இருக்கும், நான் கேட்டால் வேற ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மருமவளே என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் எல்லா வேலையும் பண்ணு. சரி அத்தை. பாத்தியா மூளை, நம்ம பேசியதை அப்படியே கேட்டு வச்சுட்டு வந்துட்டா. ஆமா அம்மா, இனி அண்ணி இருக்கும்போது வீட்டில் ஒன்றுமே பேசக்கூடாது. அம்மா நம்ம தெருவில் நிறைய கோலம் எல்லாம் போட்டிருக்காங்களாம், பார்க்க வாரீங்களாம்மா? நம்ம பார்த்துட்டு ஒரேடியாக சாப்பிடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அண்ணி எல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க, நம்ம சாப்பிடலாம். சரி சரி மக்களே, எனக்கு வீட்டில் இருந்து போர் தான் அடிக்குது. சரி நம்ம கோலத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காங்க போல. இந்த நேரத்தில் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் திருடி சாப்பிட வேண்டியதுதான். சரி திறப்போம், ஒவ்வொன்றா திறப்போம். எம்மா ரெண்டு பேருக்கும் என்ன பெரிய வயிறு! ஒரு பெட்டி ஸ்நாக்ஸையும் சாப்பிட்ருக்காங்க. சரி இன்னொரு பெட்டியை திறந்து பார்ப்போம். எம்மா இன்னொரு பெட்டியும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. எம்மா என்னால எல்லாம் அவ்வளோ சாப்பிட முடியாது. ஒரு நேரம் ஒரு 5 லட்டு 5 ஜிலேபி அப்படிதான் சாப்பிட முடியும். ஒரு பெட்டியை சாப்பிட்ருக்காங்க. அம்மா என் அவளுக்கு ஒரே பெரிய வயிறு தான் நினைக்கி. அவளுக்கெல்லாம் வீட்டில் எப்படி தான் சமைச்சு போடியாங்கன்னு தெரியல. சரி இன்னொரு பெட்டியை திறந்து பார்ப்போம். என்ன இந்த பெட்டியிலே ஒன்றுமே இல்லையா? இவங்க எல்லாம் மனுஷங்களா மிருகங்களா? எனக்கு கொஞ்சம் கூட தரணும்னே தோணல. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன், எனக்கு கொஞ்சமாவது தந்திருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒன்னாவது தந்திருக்கலாம். ஒண்ணுமே தராம ரெண்டு எண்ணமா சேர்ந்து அமுக்கி சாப்பிட்டுருக்காங்க. நானும் மனுஷிதானே, எனக்கும் எல்லாம் சாப்பிட எல்லாம் ஆசையா தான் இருந்து. நெட்டவள்ளி என்னாச்சு? நெட்டவள்ளி எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? உங்க அக்கா இருக்காங்க இல்ல, அவங்க 3 பெட்டி நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே அவங்களும் உங்க அம்மாயுமா இருந்து சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. என்கிட்ட வேணுமான்னு கூட கேட்கல. நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடலான்னு ஆசையா இருந்தேன். உனக்கு இப்போ பண்டம் தானே வேணும், நான் வாங்கி தரேன். ஆனாலும் அவங்க கொண்டு வந்ததில்ல ஒன்று கூட எனக்கு தரணும்னு மனசே வரல. இல்ல நீ கவலைப்படாத, என்ன நான் எங்க அம்மா அக்காவும் வரட்டும், அவங்க 2 பேர்ட்டையுமே கேட்குறேன். மோனி எப்போ மோனி நீ வந்த? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என்னாச்சு மோனி என்னாச்சு? அம்மா அக்கா 3 பெட்டி நிறைய பண்டம் கொண்டு வந்தா இல்ல, நெட்டவள்ளிக்கு ஒன்று கூட கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அண்ணா நான் 3 பெட்டி நிறைய பண்டம் கொண்டு வரவே இல்லை, நான் காலி பெட்டி தான் கொண்டு வந்தேன். இங்க இருந்து அண்ணி நிறைய பண்டம் எல்லாம் பண்ணி தருவாங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போகலான்னு தான் 3 காலி பெட்டியை தான் கொண்டு வந்தேன். என்ன அதெல்லாம் காலி பெட்டியா? நான் நினைச்சு 3 பெட்டி நிறைய பண்டம் கொண்டு வந்து நீங்க 2 பேர் மட்டும் தான் சாப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படி மருமகளே உனக்கு தெரியாம பண்டம் எல்லாம் நாங்க சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு இருந்தா கூட ஒன்ன விட மாட்டோம், உனக்கும் தருவோம். என்ன எல்லாரும் கிரவுண்டு வாங்க, அங்க நிறைய போட்டி நடக்க போகுது. எல்லாரும் வாங்க, பொங்கல் போட்டிக்கு தயாரா வாங்க. யார் வேணாலும் சேரலாம், வயசு வரம்பே கிடையாது. நானும் சேரலாமா? ஆமா ஆமா நீங்களும் சேரலாம். 100 வயசு வரை யார் வேணாலும் சேரலாம். நெட்டவள்ளி ஃபர்ஸ்ட் நீ தான் அடிக்கணும், உனக்கு கண்ணு தெரியுதா இப்போ? இல்ல அக்கா, எனக்கு சுத்தமா கண்ணு தெரியல.
எம்மா அவளுக்கு கண்ணு தெரியுதுன்னு நினைக்கியம்மா. என்ன நல்ல அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்கா. நெட்டவள்ளி, நீ உனக்கு நாத்தனாரே அடிச்சிட்டு இருக்க. ஐயோ அக்கா, எனக்கே தெரியல, கண்ணு சுத்தமா தெரியல. மருமவளே, இனி என்னால அடி வாங்க முடியாது மருமவளே. எம்மா என்ன அண்ணி பழி வாங்கியா நினைக்கியம்மா. நான் இனி வீட்டுக்கே போறேன். என்ன அடி அடிக்கியா? கண்டிப்பா அவளுக்கு கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் மனசுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. 2 பேரையும் அடி அடின்னு சரியே அடிச்சாச்சு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.